அண்ட் கிராஃப்ட்ஸ் இன் தமிழ் சேனல் பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டான ஷாம்பு கவரை வச்சு ஒரு சூப்பரான ரியூஸ் ஏரியா தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 கார்னர்ஸையும் இந்த மாதிரி நறுக்கி விட்டுட்டு உள்ளே பார்த்திங்கன்னா லைட்டாக ஷாம்பு வந்து ஒட்டிகிட்ருக்கும். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்டு எடுத்துருக்கேன். அந்த கார்ட்போர்டில் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருக்க ஷாம்பு கவரோட சைஸை வந்து பொறுத்து இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கார்ட்போர்டை அந்த ஷாம்புவோட கவர் மேலே வச்சு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்படி வைக்கும்போது அந்த ஷாம்பு கவர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் அளவு வச்சு இந்த பெட்டல்ஸ் மாதிரி இருக்கிறத வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் இல்லையா, இதே மாதிரியே எல்லா ஷாம்பு கவரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 கார்ட்போர்டு 2 பிளாக் கலர் சார்ட் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 2 கார்ட்போர்டையும் ஒன்றா வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா பிளாக் கலர் சார்ட்டை வந்து இந்த கார்ட்போர்டை கவர் பண்ணுற மாதிரி ஒட்ட போகிறேன். பிளாக் கலர் சார்ட் இல்லை அப்படின்னா ஒயிட் கலர் பேப்பர் ஒட்டிட்டு அதில் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. ஸோ கார்னர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க ஷாம்பு கவரை தான் இதில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். எதுக்காக 2 கார்ட்போர்டையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி ஒட்டினோம் அப்படின்னா, இந்த ஃப்ரேம் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கணுன்றதுக்காக தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம நறுக்கி வச்ச ஷாம்பு கவர் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நடுவில் உள்ள சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதையுமே பார்த்திங்கன்னா ஷாம்பு கவரில் தான் கட் பண்ணி எடுத்தேன். கேப்பே இல்லாமல் ஒட்டி எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த ரீயூஸ் ஐடியா செய்கிறதுக்கு ஷாம்பு கவர் தான் வேணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட பிளாஸ்டிக்கில் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்வர் கவரில் இருக்கும், சில்வர் கலரில் இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த ஐடியாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா லேஸ் கவர், அந்த மாதிரி கவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சில்வர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கவரை கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வாலில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி டபுள் சைட் செல்லோ டேப் தான் வந்து ஒட்ட போகிறேன். உங்கள்கிட்ட டபுள் சைட் செல்லோ டேப் இல்லை அப்படின்னா ஒரு உள்ளன் நூல் அந்த மாதிரி எடுத்துகிட்டு 2ஆக மடக்கி வச்சுட்டு ஃபெஃபிபாண்ட் இல்லைனா க்ளூகன் அப்ளை பண்ணி பேக் சைடில் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆணியில் ஹேங் பண்ணுற மாதிரி கூட செய்யலாம். இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா 3 கார்னரில் மட்டும் ஒரு 4-5 மணி போல் கோத்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதை செய்யலாம், இல்லைனா இந்த மாதிரி சிம்பிளாகவே விட்டுடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ டபுள் சைட் செல்லோ டேப்பு ஒட்டிகிட்ருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வால் ஹேங்கிங் வந்து, அதுவும் வேஸ்ட்டான ஷாம்பு கவரை வச்சு இந்த ரீயூஸ் ஐடியா வந்து நான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.